ஓம் சாந்தி. பிரதர் வந்து ஜாயின் ஆயிருக்கிறாரு. சகோதரர் அனைவரும் கையசைத்து அவரை வரவேற்போம். நம்மிடையே மதிப்பிற்குரிய சகோதரர் இணைந்துள்ளார். அனைத்து கலைகளும் கொண்டவர், சரளமானவர், பணிவானவர், இந்த விசேஷத்தன்மை கொண்டவர் நம்முடைய மதிப்பிற்குரிய சகோதரர் ராம்நாத் சகோதரர் அவர்கள். உங்களை நாங்கள் இதயபூர்வமாக இந்த ஸ்பார்க் குரூப்பில் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். அனைத்து ஸ்பார்க் குரூப் மெம்பர்களுடைய தரப்பிலிருந்து உங்களுக்கு மனம் கனிந்த இதயம் கனிந்த வரவேற்பு வரவேற்பு. அனைவரும் ஒரு கையை அசைத்து சகோதரர் அவர்களை வரவேற்போம். அவர் பற்றி அறிமுகம் சொல்ல போனா மிக நீளமாக இருக்கும், ஆனால் நான் சுருக்கமா சொல்றேன். மதுபன்ல தன்னுடைய சேவை அளித்து கொண்டிருக்கிறார். ஆன்மீகத்தில் மிகவும் ஆர்வம் உள்ளதால் முழுவதும் பாரதத்தில் உள்ள அனைத்து தர்மத்தை பற்றியும் நீங்கள் நன்றாக கற்றுக்கொண்டிருந்தீர்கள். 1962 நீங்கள் ஈஸ்வரிய இந்த ஞானத்தில் வந்துள்ளீர்கள். இன்று வரை நீங்கள் உங்கள் சேவை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். 1990ஆம் ஆண்டு நீங்கள் இந்த ஆன்மீக ரிலீஜியஸ் விங்ல நீங்க இந்த சேவையில் இணைந்தீர்கள். அப்பொழுது இப்பொழுது எல்லா ராஜயோகத்தினுடைய ஆழமான விஷயங்களையும் ரொம்ப மிகவும் சரளமாக நாடு, உள்நாடு, வெளிநாடு எல்லா பக்கமும் சேவை செய்து கொண்டு பல ஆத்மாக்களுக்கு புதுவிதமான விதத்தில் மன அமைதிக்காகவும் ராஜயோக தியானத்தின் மூலமாகவும் பாரதத்தின் அமைதிக்காகவும் இந்த ராஜயோக தியானத்தை உலகத்தில் உள்ள அனைத்து சேவை நிலையத்துக்கும் சென்று நீங்கள் உங்களுடைய சேவையை நீங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக பாரத நாட்டிலும் செய்கிறீர்கள், வெளிநாட்டிற்கும் சென்று USA, UK, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற பல நாடுகளில் சென்று சகோதரர் அவர்கள் சேவை செய்து கொண்டு வருகிறார். பாரதத்தில் மிகப்பெரிய சாது சந்நியாசிகளுக்கும் கூட அவர்களுக்கும் அவர் பாபாவினுடைய அறிமுகத்தை கொடுத்து அவர்களையும் பாபா குழந்தையாக மாற்றியுள்ளார்கள். இது போன்ற மகான் சேவை சகோதரர் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் மனப்பூர்வமாக இன்று இந்த குரூப்பில் உங்களை வரவேற்கிறோம். ஓம் சாந்தி. குறிப்பாக விசேஷமாக இன்று ஏகாந்தவாசி டாபிக்ல நமக்கு பாய் சகோதரர் அவர்கள் விளக்கம் அளிப்பார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நல்ல டாபிக் இன்று கொடுத்துள்ளீர்கள். ஏகாந்தவாசி இன்றுதான் சொன்னார்கள் இந்த டாபிக். இருந்தாலும் கொஞ்சம் இதை பத்தி யோசிச்சோம். இந்த உலகத்தில் 3 விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று
மனித ரூபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கிரகஸ்தி என்று சொல்லலாம், எந்த வார்த்தையோ சொல்லலாம். ஸோ சிலர் இருக்கிறாங்க, ஏகாந்தவாசியில் இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கை ஜெயில் போன்று. மேலும் இன்னொரு விதத்தில் இருக்கிறார்கள், அதே கிரகஸ்தத்தில் ஏகாந்தமா இருக்கிறாங்க. எப்படி காந்திஜி இருந்தார், ஜெயிலில் இருந்தாரு, சிறையில் இருந்தாரு. ஆனாலும் அவரிடம் யாரிடம் இந்த மாதிரி கலை இருக்கோ, படிப்பதில் எழுதுவதில் ஆர்வம் இருக்கிறதோ, அந்த மாதிரி கலை உள்ளவர்கள் தனிமை கிடைத்தாலும் அந்த தனிமையில் தன்னுடைய அந்த கலையை கொண்டு தன்னுடைய நேரத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதே போல உலகத்திலும் இது போன்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். மூன்றாவது விதம், அவங்க இந்த உலகத்துல இருக்காங்க, பக்தி ஞானம் எல்லாமே தெரியும், பூஜை செய்வார்கள், சாஸ்திரம் படிப்பார்கள், பக்தி மார்க்கத்தில் செல்பவர்கள். இன்னும் விதத்தில் இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகள், ஆன்மீக மார்க்கத்தில் செல்லக்கூடிய குழந்தைகள். இந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் வந்து இந்த ஆன்மீக ஞானத்தின் படிப்பை யார் படித்தார்களோ அவர்கள் வாழ்க்கையிலும் ஒருவேளை ஏகாந்தம் கிடைத்து விட்டால் அப்போ தன்னுடைய இந்த நேரத்தை, தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய மூச்சை ஒரேடியாக உயர்ந்த நிலையில் கொண்டு செல்ல முடியும். இது போன்ற ஆத்மாக்களுக்கு இது ஒரு கோல்டன் சான்ஸ். இதற்காக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வேண்டும். அதற்காக அந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு அவர்களிடம் ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் லட்சியம் இருந்தால், ஏனென்றால் இந்த ஈஸ்வரி விஸ்வ வித்யாலயத்தில் வந்த பிறகு லட்சியம் கொடுக்கப்படுகிறது நமக்கு. மனிதனிலிருந்து தேவதையாக மாறுவதற்கான லட்சியம் அளிக்கப்படுகிறது. மனிதனாக இல்ல, தேவதையாக மாறணும், முழுமையாக தூய்மையாக மாற வேண்டும். அது ஒருவேளை அவரது வாழ்க்கையில் இந்த லட்சியம் தனதாக்கி கொண்டால் அவர்களுக்கு இந்த தனிமை நிறைந்த வாழ்க்கை, அவர்களுடைய அந்த குறிக்கோளை அடைய பெற முடியும். இந்த தனிமை அவருக்கு குறிக்கோள் அடைவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் இன்றிலிருந்து 50 ஆண்டுகள் ஆகி 1983 இந்த ஓம் சாந்தி பவன் திறக்கப்பட்டது. அப்பொழுது தினமும் முரளி அங்கதான் படித்தார்கள். முரளி நாங்க ஒரு பிளைன் பேப்பர்ல எழுதுவோம், 10 பாயிண்ட் எழுதுவோம். அதை நான் தாரணை பண்ணணும். அதை எடுத்துக்கொண்டு நேரா முரளி முடிச்சுட்டு சன்செட் வரைக்கும் நக்கி லேக் சுத்தி போய் வாக்கிங் போனேன். இது பிரம்ம பாபாவுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்தது. எல்லாருக்கும் முரளி படிச்சுட்டு காலையில பாபா நக்கி லேக் சுத்தி வந்து பாபா அந்த மலைக்கு கொண்டு போவாரு. அப்ப என்ன ஆகும்னா, உடலுக்குரிய எக்ஸசைஸும் ஆகும், மனதிற்கும் எக்ஸசைஸ் ஆகும், உடற்பயிற்சி ஆகும். ரெண்டுமே வேணும் இல்லையா? அப்ப நானும் தனியாக போனேன். அப்ப வழியில யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? இருந்தாலும் 1 மணி நேரம், 8 மணிக்கு புறப்பட்டா 9 மணி திரும்பி வருவேன். அது வரைக்கும் முழு ஞானமும் நல்லா அதை பற்றி சிந்தித்து வருவேன். அப்ப இந்த ஏகாந்தத்துக்கான ஒரு தனிமைக்கான இந்த ஒரு நேரம் கிடைக்கும்போது அதை நல்ல விதத்துல உபயோகப்படுத்தக்கூடிய லட்சியம் வேணும் நமக்கு. ஞான சிந்தனை செய்வதற்கு நமக்கு ஏகாந்தம் வேண்டும். எப்படி பாபா மலைக்கு சென்று விடுவார், பஹாடின்னு சொல்லுவாங்க இல்லையா? பாபா பஹாடி போவார், மலைக்கு போவாரு. என்ன பாருங்க, இன்னைக்கு கூட பாருங்க ஸ்லோகன்ல என்ன சொல்லியிருந்தாரு, அன்பு மற்றும் சக்தி.
அன்பு என்பது ஆன்மீக அன்பு. சரீர ரீதியான அன்பு வந்து பியார்னு ஹிந்தியில சொல்லப்படுது. அதே பாபாவிடம் செலுத்தும் போது அதற்கு ஆனந்தம் பேரு. அப்போ இந்த ஹிந்தியில பியார் ஸ்னேக் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப அன்பு ஸ்னேகம் சொல்லப்படுகிறது. அப்ப ஆன்மீக ஸ்னேகம் என்பது நமக்கு சக்தி அளிக்கக்கூடியதாக இருக்கு. இதனோடு ஈஸ்வரிய ஈர்ப்பு தேவை நமக்கு. ஒருவேளை இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தாரணை செய்துவிட்டால் தானாகவே நமக்கு அனைவரிடமும் ஒத்துழைப்பு கிடைக்கும். இப்ப யோசிக்கணும், அன்பு ஸ்னேகம் என்பது என்று என்ன, சக்தின்னு பாபா எதை குறிக்கிறாரு? ஈஸ்வரிய ஈர்ப்பு என்றால் என்ன? என்ன இந்த மூன்றும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நாம எல்லார்கிட்ட இருந்து ஸ்னேகம் வேண்டும், சகையம் வேண்டும், ஒத்துழைப்பு வேணும்னு விரும்புறோம். ஆனா பாபா ரொம்ப நல்ல இந்த ஆன்மீக ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை தெய்வீகமாக மாற்றுவதற்கு. இதை பற்றி நல்லா சிந்திப்பதற்கு தனிமை அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல அது முடியவே முடியாது. மொபைல் உலகமாக இருக்கிறது. ஒரு செகண்ட் டைம் ஃப்ரீயா கிடைச்சதுன்னா கூட உடனே மொபைல் பக்கம் போகுது. எல்லாரும் பாத்தீங்கன்னா கையில மொபைல் எடுத்துட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி உங்க கையில நீங்க குரங்கு தூக்கிட்டு போனீங்கன்னா உங்களை அமைதியா உட்கார விடுமா? அந்த மாதிரி இந்த மாதிரி நேரத்துல பாபா சொல்கிறார், மாயா என்னுடைய பெண், என்னுடைய மகள். குழந்தைகளை எப்படி சுத்த விடுதுன்னா, அலைய விடுதுன்னா பாருங்க எப்படி அலைய விடுது. இது மாயினுடைய ஷோ, இது மாயினுடைய பகட்டு இது. அதனாலதான் கோடியில ஒரு சிலர் தான் என்னை புரிந்து அறிந்து கொண்டு என்னுடைய ஸ்ரீமத் படி நடந்து ஞானத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பிரயோகம் செய்வார்கள். இந்த ஒரு லட்சியத்தை கொண்டே இந்த ஸ்பார்க் உருவானது. இந்த ஒரு லட்சியத்தை கொண்டே ஆன்மீகத்தை எப்படி நமது வாழ்க்கையில் பிரயோகம் செய்வது. இன்று முழு உலகத்திலும் முழு சாஸ்திரத்திலும் தர்மம், கிரந்தம், வேதம், ராமாயணம் எது இருந்தாலும் சரி, அதுல ஆன்மீகம் இல்லை, ஆன்மீக ஞானம் கிடையாது. இது எதிலுமே ஆன்மீக ஞானம் என்பது என்ன? ஆத்மா எங்கிருந்து வந்தது, இந்த உடலில் எங்கு வசிக்கிறது, இந்த மனம் என்ன செய்கிறது, இந்த புத்தி என்ன செய்கிறது, இந்த சன்ஸ்காரம் எப்படி உருவாகிறது, இதை எப்படி நீக்குவது, சன்ஸ்காரத்தினால் எப்படி இந்த உலகத்தை உருவாக்குவது, நம்முடைய சன்ஸ்காரம் நமது வாழ்க்கையாக எப்படி மாறுகிறது, இந்த ஞானம் எந்த சாஸ்திரத்திலையும் கிடையாது. அதனால்தான் முழு உலகமும் சொல்கிறது. நம்மளுடைய கல்வித்துறையில் ஆன்மீகத்தன்மையின் குறைபாடு இருக்கிறது. தரம் என்ன, அது கூட ஒரு ஆன்மீக விஞ்ஞானம்தான். ஞானத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நாம நல்லா அதை தெளிந்து ஆராய வேண்டும். அதை நன்றாக திறந்து பார்க்க வேண்டும். நேரடியாக அதை உபயோகிக்க முடியாது. அதனுடைய பொருள் என்ன, இதை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்வது, எப்பொழுது பயன்படுத்த வேண்டும், எவ்வளவு நாள் இதை பயன்படுத்த வேண்டும், இதனுடைய வெளிப்பாடு என்ன. இது ஒரு படிப்பு. இந்த படிப்பு படிப்படியாக நாம் படிக்க வேண்டும். ஆன்மீக விஞ்ஞானம் இது போல செய்வதற்கு அந்த மாதிரி ஒரு இந்த வாழ்க்கையில் லட்சியமாக இருக்கும் பொழுது அவர்கள் தான் நன்றாக படிப்பார்கள், அதற்காக நேரம் ஒதுக்குவார்கள். முரளிக்கு பிறகு 15 நிமிடம் 1/2 மணி நேரம் தனிமையாக அமர்ந்து அதை பற்றி சிந்திப்பார்கள். மொபைல் எல்லாத்தையும் விடுத்து வாக்கிங் செல்வார்கள். அப்பொழுது நன்றாக ஞானத்தை சிந்திப்பார்கள். சிந்தனை செய்வது, அதை பற்றி ஆழமாக சிந்திப்பது, இதுல ரெண்டும் வித்தியாசம் உள்ளது. தயிரை நன்றாக கடையும் பொழுதுதான் உங்களுக்கு வெண்ணெய் கிடைக்கும். அதே போல எங்கும் பொழுது வெறும் கேட்பது எல்லாம் கிடையாது, மனதிற்கு கேட்க வேண்டும். இன்று பாபா என்ன கூறினார், சேகம் என்றால் என்ன, சக்தின்னு எதை சொன்னார் பாபா? கேட்கணும். புத்தி உடனே அதை பத்தி சிந்திக்கும்.
இந்த கேள்வி எழுப்பி சிநேகம் என்பது அஹ், ஆத்மாவிடம் செலுத்தக்கூடியது. சிநேகம் சரீரத்தின் மீது செலுத்துவது கிடையாது. சக்தி என்பது என்ன? நான், என்னுடையது, மோகம் எல்லாத்தையும் விட வேண்டும். ஆன்மீகம் தன்மை தான் கொள்ள வேண்டும். அதுதான் சக்தி. சாதாரண அன்பாக இருக்கக்கூடாது. சிலரிடம் ஈர்ப்பு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அன்பாக இருக்கக்கூடாது. சிலருடைய பாதிப்பில் வந்து ஏற்படக்கூடிய அன்பு இருக்கக்கூடாது. சிநேகமாக இருக்கக்கூடாது. ஸோ இது போல நம்ம கேள்வி எழுப்பும்போது புத்தி அதை பற்றி சிந்திக்கும். பிறகு அதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் கூட தனிமையில் அமர்ந்து படிக்கும் பொழுது சாது சந்நியாசிகள் கூட தபஸ்யா தபஸ்யா தவம் செய்வதற்காக காட்டிற்கு செல்வார்கள். எந்த விதமான சப்தமும் இருக்கக்கூடாது. யாரும் பார்க்க கூட கூடாது நம்மை. அது போல தனிமையில் அமர்ந்து செய்கிறார்கள். ஆனால் இன்றைய உலகத்தில் இது மிகவும் முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. எந்த இடத்துல போனாலும் கூட்டமா இருக்கு. அது போன்ற இடத்தில் நமக்கு தனிமை கிடைக்காது. அதனால கார்டனுக்கு போங்க, மலைக்கு போங்க. அங்க கூட போனீங்கன்னா டூரிஸ்ட் இருப்பாங்க. எந்த மூலை முடுக்கும் அவங்க காலியா இருக்காது உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் முடியும் நம்மால். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்கிறார்கள் இல்லையா? நமக்கு லட்சியம் இருந்தால் நம்முடைய வீட்டில், நம்முடைய ரூம்ல அங்கேயே உட்கார்ந்து முரளி படிங்க, எழுதுங்க. 2 வார்த்தை கூட படிங்க. அத உங்களுக்கே நீங்கள் பாடம் சொல்லிக்கொண்டே இருங்கள். இது என்ன? இது எப்படி செய்வது? பிறகு யாராவது மொபைல் வந்தா கூட அவங்களுக்கு கூட அதை பற்றி விளக்கம் கொடுங்க. அப்போ புத்தி தெய்வீகமாக மாறும். தெய்வீக புத்தியாக மாறும். ஏனென்றால் இது தெய்வீக ஞானம். ஒருவேளை இது போன்ற ஒரு லட்சியம் வைத்தால், அதனால் பாருங்க ஸ்ரீகிருஷ்ணர் எங்க உட்கார்ந்துருக்காரு, எங்க உட்கார்ந்துருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அவர் என்ன கத்தி கபட வச்சிருக்க மாதிரி காண்பிக்கிறாங்களா என்ன? உலகத்தின் மேல அமர்ந்திருப்பதாக காமிக்கிறாங்க. முரளியை கையில வச்சுட்டு, அதாவது புல்லாங்குழல கையில வச்சிருக்கிற மாதிரி தானே காமிச்சிருக்கிறாங்க. அதனால ஞானம் இல்லாமல் ஜீவன் முக்தி கிடைக்காது. வெறும் கேட்பது இல்ல, முழு முரளியில இருந்தும் ஒரே ஒரு வார்த்தை கூட எடுத்துக்கொள்ளுங்க. அதை பற்றி நல்லா கூட வச்சுக்கோங்க அந்த வார்த்தைய. மொபைல்ல அடிக்கடி நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா? அதை எழுதுங்க. மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. முழு நாளும் மொபைல் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முரளி கிளாஸ்க்கு பிறகு அரை கண்டா மொபைல் பாருங்க. யாராவது ஃபோன் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க. திரும்பவும் பண்ணுங்க. முரளி கிளாஸ்ல கூட நீங்க மொபைலை வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 வேலையை ஒரே நேரத்துல செய்ய முடியாது. அவசியமே இல்லை. அங்க நீங்க படிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. அதனால படிப்பின் மீது கவனம் இருக்கணும். மொபைல் அங்க எடுத்துட்டு போகாதீங்க. இந்த லட்சியத்தை கொண்டு நீங்கள் தனிமையில் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் முரளி கிளாஸ்க்கு பிறகு 9 மணிக்கு சிலருக்கு வேலை இருக்கு, சிலருக்கு 10 மணிக்கு இருக்கு. குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போவார்கள். அவர்களுக்கும் கண்டிப்பாக நேரம் கிடைக்கும். இல்ல வாரத்துல ஒரு நாள் சண்டே முரளிக்கு பிறகு இந்த ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தில் வருகிறவர்கள், அவர்களுக்கு கண்டிப்பாக தனிமை வேண்டும். தன்னுடைய வீட்லயோ இல்ல தன்னுடைய மாடியிலயோ எங்க அமைதி இருக்குமோ, எந்த சத்தமும் இருக்காதோ, அல்லது வாக்கிங் போறீங்களோ, அப்பொழுது நல்லா அந்த ஞான சிந்தனை செய்யுங்கள். ஸோ இந்த தனிமையில் நீங்கள் இந்த வாழ்க்கையில் உங்கள் லட்சியை அடைவதற்காக இந்த நேரத்தை, தனிமை நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏகாந்தம் இல்ல, யாராவது ஒரு தனி ரூம்ல உட்கார வைங்க பாருங்க. வாட்ச்மேன் இருக்கிறாங்க இல்லையா? நாங்க பார்த்துருக்குறேன் என்னுடைய வாழ்க்கையில. 15 நிமிடம் பஸ்ஸுக்காக காத்திருப்பது கூட ஒரு பெரிய தண்டனையாக அனுப்புகிறார்கள். வரலையேன்னு இப்படி அப்படியும் பார்த்துட்டு இருப்பாங்க. எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்றது கூட இன்னைக்கு பெரிய தண்டனையாக இருக்கிறது. யாருக்காவது செக்யூரிட்டிக்காக உட்கார வைங்க, இல்ல ரூம்ல உட்கார வைங்க. ஆனா ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதே அவங்க ஒரு செக்யூரிட்டி வேலைன்னு கொடுத்து பாருங்க.
சிவ பாபா, நீங்க இந்த இவர் உங்களுடைய குழந்தைகள். இவர் மனசுல அந்த எண்ணம் வரணும். அங்க உட்கார்ந்து தனிமையில உட்கார்ந்துட்டு இருந்தா கூட மனதின் மூலமாக நல்ல நல்ல எண்ணங்களை நம்ம பரப்பலாம். அது போல ஏகாந்தத்தை நம்ம நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி லட்சியம் இல்லைன்னா அது அவங்களுக்கு தனிமையில் இருப்பது ஒரு தண்டனையாக இருக்கும். பாபா கூட சொல்லியிருக்காரு இல்லையா, யோகத்துல உட்காருங்க, அங்க உங்களுக்கு எதுவும் ஒரு போட்டோவோ அல்லது படமோ எதுவுமே தேவையில்லைன்றார் பாபா. கோயில்ல போயிட்டு பாருங்க, பூஜை செய்யறாங்க, அவங்களுக்கு மூர்த்தி வேணும், படம் வேணும், மந்திரம் வேணும், மந்திரம் படிக்கணும். ஆனா இங்க இந்த ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்துல மெடிடேஷன் கூட அது போலதான். ட்ரெயின்ல உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, வீட்டுல ஒரு அறையில உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, கண்ணு திறந்து வைத்துக்கொண்டு கண் திறந்து கொண்டு நீங்க எங்க இருந்து எங்க போகிறீங்க, இதுக்குதான் நம்ம கான்சியஸ் யாத்திரை என்று சொல்லப்படுகிறோம். இந்த சாக்கார உலகத்திலிருந்து நிராகார உலகத்துக்கு, பரந்தாமம் பிரம்மாண்டத்துக்கு நம்ம போறோம். யாருக்கும் தெரியாது, நம்ம உள்ளுக்குள்ளே செய்வது. இன்னைக்கு பாருங்க, அமர்நாத் யாத்திரை எவ்வளவு கஷ்டப்பட்டு போக வேண்டியதா இருக்கு. இது கூட அதே அமர்நாத்தை அடைவதற்கான யாத்திரை, ஆனால் இது தனிமையில் இருக்கக்கூடிய யாத்திரை. ஏகாந்தத்திலிருந்து ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி நம்மளால் பெற முடியும். இது ஒரு வழிமுறை. அல்லது இன்னைக்கு பாத்தீங்கன்னா யோகத்துல உட்காருவாங்க, கமெண்ட்ரி இருக்கும், பாட்டு பாட்டு அங்க ஓடிட்டு இருக்கோம், இங்க அங்கேயும் மொபைல பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு லட்சியம் இல்லை, அதனால அப்படி செய்துட்டு இருப்பாங்க. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா டீச்சர் வரலைன்னா குழந்தைங்க எப்படி அங்க பெரிய அமக்கலம் பண்ணிட்டு இருப்பாங்க, சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. டீச்சர் வந்ததும் ஒரு லட்சியம் கொடுப்பாங்க, கவனம், எச்சரிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப லட்சியம் இருந்தது அப்படின்னா அதுக்கான நமக்கு இந்த மெடிடேஷன் இருக்கு. எங்கனாலும் உட்காருங்க ஓய்வாக, உங்களுடைய அறையில அல்லது மாடியில அல்லது எங்கேயாவது பார்க் கார்டனுக்கு போய் உட்காருங்க. அங்க மனிதர்கள் அவங்கவுங்க வேலையை செய்யட்டும், நீங்க உங்களுடைய வேலையை செய்யுங்க. அதனாலதான் பாபா பிரம்மா குமாரிகளுக்கு ஒரு நல்ல ஒரு முறையை ஏற்படுத்தியிருக்கிறாரு. பாருங்க, சென்டர்ல சகோதரிகள் முன்னாடி உட்காருவாங்க. நம்ம சகோதரி நினைக்கணுமா அல்லது பாபாவை நினைக்கணுமா? எதுக்கு அங்க முன்னாடி யாரையாவது உட்காரணும்? எதுக்கு பாட்டு கேட்கணும்? அது கூட தேவையில்லை. சகோதரியை பார்த்து நம்ம யோகா பண்ணோம், பாபாவை நினைச்சு நம்ம யோகா பண்ணோம். பாபா நமக்கு அந்த மாதிரி பழக்கத்தை ஏற்படுத்திருக்கிறாரு. சகோதரி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தா கூட நம்ம அதை நம்ம பார்த்தும் பார்க்காம இருக்கணும். ஏன்னா அவங்கள பத்தி நம்ம எதுவுமே யோசிக்க கூடாது. இப்போ பாபாவிடம் கூட 3 விதமான குழந்தைகள் இருக்கிறார்கள். ஒன்று, அவர்களுக்கு யோகத்தில் அமர்த்த வேண்டும், அவர்களுக்கு வழிமுறை சொல்ல வேண்டும், ஆத்மா என உணர்ந்து சிவபாபாவை நினைக்க வேண்டும். பரம்தாமத்தில் யார் வந்தாலும் வருவாங்க, உட்காருவாங்க, கண்ணை திறந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிப்பார்கள். பாட்டு அவங்களுக்கு பாட்டு ஓடினாலும் சரி, முன்னாடி யாராவது உட்கார்ந்துருந்தாலும் சரி, எதுவுமே அது வித்தியாசம் இருக்காது. சிலர் வருவாங்க, இப்படி அப்படியும் பார்த்துட்டு இருப்பாங்க, பிசினஸ் பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடி அந்த சகோதரி ஐயோ என்னை யாரும் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு அவங்க ஸ்ட்ரைட்டா உட்காந்து யோகா பண்ணலான்னு பார்ப்பாங்க. 3வது வருவாங்க, ஏதோ தேவையில்லாத சிந்தனை ஓடுது, அவங்களுக்காக தான் அந்த பாட்டு. முன்னாடி உட்காந்துட்டு இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் நம்பர்ல உட்காரவங்க பாருங்க, அவங்களுக்கு பாட்டு ஓடினாலும் சரி, எது ஓடினாலும் சரி, அவங்களுக்கு அதை பத்தி எதுவுமே வித்தியாசம் இருக்காது. அவங்க உட்கார்ந்ததும் அவங்க பாபாக்கு கண்ணு திறந்திருந்தாலும் அவங்க ஏகாந்தத்துல ஒருமுகப்பட்டு இருப்பாங்க. முன்னாடி யாரு உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சரி, அதை பத்தி எந்த சிந்தனையும் இருக்காது. அப்போ தனக்கே தானே கேட்டுக்குவாங்க, நான் யார் அப்படின்னு கேளுங்க மனது. உடனே புத்தி சொல்லும், நான் சிவபாபாவினுடைய குழந்தை, என்னுடைய ரூபம் ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆத்மா, என்னுடைய குணம் எவ்வளவு சத்தியுகத்துல நான் தூய்மையாக அமைதியாக இருந்தேன். இது போல இப்போ நான் எனக்குள் எல்லா குணங்களையும் கொண்டு வர வேண்டும். அப்போ நம்ம யார்? நான் இப்ப எதுக்காக உட்காந்துருக்கேன்? சிவபாபாவை நினைக்கிறதுக்காக உட்காந்துருக்கேன். சிவபாபா எங்க இருக்காரு? அவரு
பரந்தாமத்துல இருக்காரு. அவர் யாரு? அவர் பவித்திர கடலாக இருக்கிறார். உடனே யோசிக்கணும், பாபா நான் உன்னுடைய குழந்தை, நான் உன்னை போல மாற வேண்டும், நான் உன்னிடம் பவித்திரமாக மாறுவதற்காக வந்திருக்கிறேன். அப்போ பாபா சொல்லுவாரு, குழந்தை பாபா சொல்லியிருக்காரு, அப்பவித்திர ஆத்மாவனுடைய கையில சாப்பிடக்கூடாது. அப்போ அத திருஷ்டி கொடுத்துட்டு சாப்பிடுங்க. சரி, இரவில் தூங்குனா கூட அந்த தேவையில்லாத எண்ணம் வருதுன்னா என்ன வரணும், என்ன என்ன செய்யணும்? அஹ் அது ஒரு பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. பாபா சொன்னதை முழு நாளும் அதை ரிவைஸ் பண்ணுங்க. அஹ் இரவுல தூங்கும்போது கூட அதை பத்தி யோசிங்க. பாபா எனக்கு இத இத பத்தி சொல்லியிருக்கிறாரு. அப்போ அப்பதான் நமக்கு கனவுலையும் கூட அந்த தேவையில்லாத எண்ணங்கள் வராது. எல்லாத்துக்குமே பாபா ஒரு வழிமுறை சொல்லியிருக்கிறாரு. யாரையாவது பார்த்தா கூட சுப பாவனை. இவரு கூட சிவபாபாவுடைய குழந்தை. எந்த ஆத்மாவும் பரந்தாமத்திலிருந்து வந்திருக்குது. இது போல நாம இப்படி இந்த இங்க அங்க யாரு வந்தாலும் போனாலும் அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. அதுதான் ஏக்கரச நிலைன்னு சொல்வது. உங்களுக்கு வேற எந்த எதுலயும் எந்த ஈடுபாடும் கிடையாது. ஆத்ம சிந்தனை, பரமாத்ம சிந்தனை, இதுதான் உங்களுக்கு தென்படும். இந்த வழிமுறை யாரிடம் இருந்தாலும், அவங்க கூட்டத்தில் இருந்தாலும், அவங்க நான் தனிமையாக இருக்கிறேன் அப்படின்னு அனுபவம் செய்வாங்க. எதுவுமே அவங்களுக்கு தென்படாது. இங்கே பாட்டு ஒழிச்சிட்டு இருந்தாலும் சரி, யாராவது ஏதாவது சப்தம் போட்டுட்டு இருந்தாலும் சரி, மொபைல் ஒழிச்சிட்டு இருந்தாலும் சரி, எதுவுமே அவங்களுக்கு கேட்காது. ஏன்னா நம்ம இங்க கேட்பாங்க இல்லையா, உங்க மொபைல் யாராவது எங்கேஜ்டா இருந்தா சொல்லுவாங்க இல்லையா, நான் உங்களை ஃபோன் பண்ணனே உங்க மொபைல் எங்கேஜ்டா இருக்கே. அது போல நம்ம பாபா கிட்ட இணைந்து அந்த இதுல இருந்தோம்னா வேற எதுவுமே நமக்கு கேட்காது. வழியில கூட நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வழியில போயிட்டு இருக்கும்போது கூட மொபைல பாக்குறாங்க. அவ்வளவு பிஸி, அவ்வளவு மெசேஜ் உங்களுக்கு வருது. இது இந்த மனிதர்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம், லட்சியமற்றவர்கள் சொல்லலாம். கலியுக உலகத்துல மாயை இதுக்கே மொபைல் கொண்டு வந்தது. எங்கேயாவது எங்கேயாவது இந்த இவங்களுடைய புத்தியை நம்ம மாட்ட வைக்கணும், இல்லைன்னா இவங்க பகவான் கிட்ட இணைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயை கூட என்ன பண்ணுது, இந்த மொபைலை கொண்டு வந்திருக்குது. அதனால்தான் பாபா கூட பாபான்னு சொல்லியிருக்காரு, மனதை பிஸியாக வைத்துக் கொள்ளுங்க. அதனாலதான் 8 ரத்னம் யாரு முழுமையாக ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ அதே போல அவர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் அவங்கவுங்க வேலையை செய்வாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் சரி. ஆனா நீங்க உங்களுடைய படிப்பை ஆதாரமாக்கிக் கொள்ளவர்கள். இப்படி குழந்தைகள் ஸ்கூல்ல படித்து வந்தா கூட வீட்டுல ஹோம்ஒர்க் செய்வாங்க, படிப்பாங்க. நல்ல குழந்தைய, படிக்கக்கூடிய குழந்தையா இருந்தா அது தனி எங்கேயாவது ஒரு இடத்துல தனிமையா உட்கார்ந்து யாரு வீட்டுல டிவி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி படிச்சுட்டே இருப்பாங்க. சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா அந்த குழந்தை வரும். ஏன்னா படிப்புல அது ஒருமுகப்பட்டு இருக்கு. அது போல கோடியில ஒரு சிலர் தான் நமக்கு கிடைப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க மொபைல்ல பிஸியா இருக்குங்க. இந்த மாயினுடைய ஷோ இது. இன்னைக்கு குழந்தைங்கள் கூட அதுல மூழ்கி போகுதுங்க. ஸோ அதனால பிரம்மா குமாரிகளுக்கு லட்சியம் இருந்ததுன்னா நல்லது, இல்லைன்னா அவங்களுக்கு கூட ஒரு தண்டனை போலதான். என் முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க, ஆனாலும் அவங்களுடைய கவனம் மொபைல்ல இருக்கும். எதிரில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. என்ன பேசுவாங்களோ அவங்களுக்கு சொல்லுவாங்க, ஆனா அவங்க கவனம் ஃபுல்லா மொபைல்ல தான் இருக்கும். அப்ப அவங்களுக்கு தனிமை என்பது ஒரு தண்டனை போல இருக்கும். ஒரு நாள் அவங்களுக்கு மொபைல் இல்ல, ஒரு மணி நேரம் மொபைல் இல்ல, சார்ஜ் இல்ல, இன்டர்நெட் இல்ல அப்படின்னா உடனே அவங்க துடிதுடிச்சு போயிடுவாங்க. எப்படி மெயின் தண்ணி இல்லாம துடிதுடிச்சு போயிடுமோ அது போல அவங்க துடிதுடிச்சு போயிடுவாங்க. இதுவும் அவசியம்தான், இல்லைன்னா பாபாவுக்கு எல்லாரையுமே சத்தியுகத்துல கொண்டு போற மாதிரி ஆயிடுமே. அதனால யார் இந்த விஸ்வ வித்யாலயத்தில் தனிமை நேரத்தை தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவதற்கான ஒரு வழி, ஒரு ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு, ஒரு
அப்படி இல்ல அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த தனிமை ஒரு தண்டனையாக இருக்கும். வயசானவர்களா இருக்கிறாங்க. வீட்ல உட்காந்துட்டு முழு நாளும் என்ன பண்ணுவாங்க? ஒரு படிக்கிறதுக்கான ஒரு லட்சியம் இல்லை. அ நடக்கவும் முடியல. வயசானவர்கள் நாங்க பார்த்துருக்குறோம். ஒரு உதாரணம். இப்பவும் அவங்க உயிரோட இருக்கிறாங்க. எ மத்திய பிரதேசத்துல இருக்கிறாங்க. கை, கால் 2ம் முடங்கி கிடக்கு. கை கூட வேலை செய்யாது. கொஞ்சோண்டு அந்த சகோதரி உங்களுக்கு முரளி குடுப்பாங்க. முழு நாளும் அவரு முழு நைட் ஃபுல்லா அவரு அ பல லட்சம் பேருக்கு முரளி அனுப்புவாரு. முந்தின நாளே அந்த அ அ சகோதரி அவர்களுக்கு முரளிய குடுத்துருவாங்க. யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். மிகவும் நன்றி. மதுபன் வரதான பூமியிலிருந்து இந்த விஷயத்தை மிகவும் ஆழமாக சொல்லிறீர்கள். இந்த ஸ்பார்க் விங்னுடைய சகோதர சகோதரிகள் எங்கள் தரப்பில் உங்களுக்கு மிகவும் நன்றி. எங்களுக்காக நீங்கள் கடைந்தெடுத்த வெண்ணெய் கொடுத்துள்ளீர்கள். அதனால் எங்கள் அனைவரின் சார்பில் உங்களுக்கு நன்றி. ஓம் சாந்தி. ओम शांति। ओम शांति। जी बहन, एक क्वेश्चन है। भाई जी आपके लिए एक क्वेश्चन है। ஒரு கேள்வி. इन्होंने पूछा है कि अव्यक्त स्थिति बनाने के लिए அவ்யக்த क्या करना ஸ்திதியை चाहिए? உருவாக்குவதற்காக என்ன செய்ய வேண்டும்? 5 வார்த்தைகள். அவ்யக்த ஸ்திதி, தேஹி அபிமானி, ஆத்மாபிமானி, விதயி, அஷரீரி. பாபா 5 பேரை சொல்கிறாரு. இந்த அனைத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு வழிமுறை. நீங்கள் யோகத்தில் அமரும் பொழுது மனம் புத்தியை ஆத்ம சிந்தனையில் செலுத்தால், நான் யாரு? புத்தி பதிலளிக்கும், நான் சர்வசக்திவான் சிவபாபா பச்சே. என்னுடைய உருவம் என்ன? புத்தி சொல்லும், நான் ஒரு ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரம். என்னுடைய குணம் என்னஹா? என்னுடைய 7 குணங்களும் சத்தியுகத்தில் இருந்தது. இப்பொழுது அது என்னிடம் கொண்டு வர வேண்டும் எனக்குள். இதுபோல் மனம் புத்தி 2க்கு இடையில டயலாக் இருந்தால் அப்பொழுது அங்க வீணான விஷயங்கள் இருக்காது. எங்கு வீணான விஷயங்கள் இருக்காதோ அங்கு இது அவ்யக்த ஸ்திதின் என்று சொல்லலாம். ஆத்ம அபிமானி என்றால் ஆத்மாவுடைய சிந்தனை. இது போல் நீங்கள் 1 மணி நேரம் கூட இது போல செய்யலாம். 5 நிமிடம் கூட செல்லலாம். உங்களிடம் எந்த அளவுக்கு ஞானம் இருக்கும், நான் யார் என்றால் அதை 10 நிமிடத்தில் நீங்கள் அதை பற்றி சிந்திக்கலாம். நான் ஆத்மா. எப்படிப்பட்ட ஆத்மா? நான் பாவாத்மா, புண்ணியாத்மாவா, கவுன்சி ஆத்மா? என்னுடைய ஆத்மாவினுடைய என்ன எப்படி நான் பிரகாசமாக இருக்கிறேன்? எப்படி நான் ஜோதியா, ஒளி புள்ளியா எப்படி இருக்கிறேன்? எங்க உட்கார்ந்து இருக்கிறேன்? எங்க இருந்து இந்த உடலுக்கு வந்திருக்கிறேன்? இப்ப இந்த மனம், என் புத்தி என்ன செய்கிறது? ஆத்மா பற்றியே நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் அப்பொழுது இந்த உடல் சம்பந்தப்பட்டவர்கள் நினைவு வரவே வராது. மனம் புத்தியில். ஆனா நம்ம என்ன நடக்குதுன்னா, மனம் சொல்லும் நான் ஆத்மா ஜோதி பிந்து. உடனே புத்தி வந்து ஐயோ இவங்களுக்கு ஃபோன் பண்ணுமே அப்படின்னு சொல்லும். அப்ப பிரம்மகுமாரிகளுக்கு இடையே இதுதான் ஒரு விசேஷத்தன்மை. சுவாமி விவேகானந்தர் கூட ராஜயோக கற்றுக் கொடுத்தார். பதஞ்சலிக்குள்ள கூட ராஜயோகம் கற்பிக்கப்படுகிறது. இங்க பிரம்மகுமாரிகள் என்ன சொல்லப்படுகிறது? இங்கு புத்தி பயன்படுத்த வேண்டும். மனம் கேள்வி எழுப்பிக் கொண்டே செல்ல வேண்டும். புத்தி அதற்கு பதில் அளித்துக் கொண்டே செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் மாயா பற்றியோ வேற யாரை பற்றியோ எந்த நினைவும் வராது. அதிலேயே மூழ்கி இருப்போம். இதுதான் அவ்யக்த நிலையை உருவாக்குவதற்கான வழிமுறை. நன்றி சகோதரர்கள்.
மிகவும் நன்றி சகோதரர் அவர்களுக்கு. இரண்டு நிமிடம் தியானத்தில் அமர்வோம். அடுத்த வகுப்பு ஜூலை 6 வேதாந்தி தீதி அவர்களுடைய வகுப்பு. கென்யாவிலிருந்து வேதாந்தி சகோதரி அவர்களின் வகுப்பு அடுத்த ஜூலை 6ஆம் தேதி கென்யாவிலிருந்து. சாந்தி.